ஹாய். ஹலோ பிரேம். ஹாய். சொப்னா வந்திருக்காளா? வந்திருக்காங்களா? ஓகே ஓகே. ஓகே. ஹாய் நேயர்களே. இன்னைக்கு காதலர் தினம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால காதலர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்காகவும் உங்க விருப்பத்துக்காகவும் இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து போதும் பிரேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம்? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் போன் பண்ணீங்க? போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உன்கிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் நான் இருக்கேனே. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனையே வீட்ல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எது செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். யார சார் பார்க்கணும்? மேடம் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கீங்களா? மேடமோட பர்சனல் கார்டே இருக்கு. சார் வணக்கம் சார். வாயா பிரேம். பை த பை, ஐ அம் மேனேஜர் சீனு. ஹாய். நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? மேடம் யார் தெரியுமா? 20 கம்பெனிஸ்க்கு எம்டி, 20 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி தாண்டி போச்சியா? இப்போ சொல்லு, நீ கொடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் சார். கொஞ்சம் தள்ளுங்க சார். போயா அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையிறான்? என்னோட ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலரு! வாவ், வா. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கி வாசிக்கணும். ஓ, யோ பிரேம், இவன் இப்படி இருக்கான்? போட்டோ யாது? மேடம் கூப்பிடுறாங்க, வா. வர வர. போட்டோக்கே இந்த ஜொல்லு விடுற, நேர்ல என்ன பண்ண போறியோ? இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரியா ஆயிட்டேனே. யோ யோ யோ, அந்த ரூம் மட்டும் திறக்காது. நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நுள்ளதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா? இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய். ஹாய். கம். Thank you. பக்கத்துல உட்காரு. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப குச்சி வர்ற. உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்ன பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு பூனையா திருட்டு பூனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, கலர்ல ஓவரா பண்ணிட்டேன். சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு பூனையை விட திருட்டு பூனை தான் ரொம்ப பிடிக்கும். வாங்க உட்காருங்க. ஹே பிரியா, லுக்கிங் நைஸ் யா. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட ஏன் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓட்டிக்கு நீ. வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு. சார், நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன்.
சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்கிற? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன், அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நிலைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் போட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு, எனக்கும் வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். வந்துட்டாங்கய்யா. வாங்க வாங்க சார். வணக்கம் பிரேம். வணக்கம் சார். வாங்க உள்ள போலாம். தேங்க் யூ. கம். வாங்க. எதுக்கு இந்த கூட? நேரத்துக்கு சன்லைட் பட்டு முகம் கருத்துற வணக்கம் கூடாது. மேடம். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் கம் இன். Madam, I am Prem. May I come in? கமிங். வணக்கம் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் பேர் பிரேம், ரோஜா டிவி காம்பரர். ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன். ஐ see. நாளைக்கு ஜவுளி கடை விளம்பரத்துல உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி உங்க லைவ் ப்ரோக்ராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். You're doing a good job. Please take a seat. Thanks madam. It's okay. ஆக்சுவலா எனக்கு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி தான் பழக்கம். இங்க ஏர்போர்ட் இல்லாதனால கார்ல வர வேண்டியதா போச்சு. நான் உங்க பெரிய ஃபேன் மேம். நீங்க எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல? இல்ல வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப டேக் இட். உங்க சிரிப்பை பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். இந்தாங்க. Thank you very much மேடம். Cheers. Cheers. எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம், உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கையை கொடுங்க மேடம், கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த. மேடம், உங்க கால்ல வேணா விடுற மேடம். என்ன பண்ற? क्या कर रहे तुम? என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பார்த்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடில இருந்து பலமொழி வில்லன் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபிடா. ச்சே, இப்பவே வா. வளர்ற ஸ்டேஜ், முன்னுக்கு வரத பாரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஜா ஜா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப். ஹாய் மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குன மேடம். மேடம், இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? கான்செப்ட் நோ ப்ராப்ளம். இவன் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர். நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பண்டிகைகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர்.
நல்லா கேளுங்க மேடம். கிறிஸ்மஸா, பொங்கலா, தீபாவளியா, அனைத்து பண்டிகைகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம், நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம், கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்துல மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளியா, பொங்கலா, கிறிஸ்மஸா, நீங்க வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். மச்சான், அழகா தான்டா இருக்கான். ஆமாண்டா. டேய், என்னை விட அழகாடாம. அம்முச்சோ அச்சச்சோ என்னடா? ஆஹா, ஆமா வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. புதிய பாடல் பாடு. மூச்சு வாங்குது, ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது. காது விடாதீங்க. ஐயோ, சும்மா இருங்க. போதும், கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? ஹலோ பிரேம், சொல்லு ரஞ்சித். என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எந்த பிரியா? பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்து இருந்து பாருடா. பிரியா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா பிரேம், உட்காரு. சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு பிரேம். ஒண்ணு இல்ல மேடம், அந்த ரஞ்சித் அவன் லவர் பிரியாவை நான் தப்பான வழியில யூஸ் பண்றேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் மேடம். உனக்கு பிரியாவை தெரியாது? எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ரொம்ப நல்லவன் மேடம். நீ நல்லவனா கெட்டவனான்னு ஒரே நேரம் வரும்போது தெரியும். அது வரைக்கும் உன் நாடகத்தை நீ நடத்து. ஓ பிரேம், போ. உங்களை தான் நம்பி இருக்கேன் மேடம். ஓ பிரேம், பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். வரேன் மேடம். சோக்காளி, ஆடுறா.